மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் சே. ஏய் என்னடி பண்றீங்க? சீக்கிரம் வாடி. கிறிஸ்மஸ்க்கு ஒரு வீட்ல கூப்பிட்டானா கால ஆட்ல போகணும்னு கொஞ்சம் கூட கூர் இருக்காது. என்னதே செய்வாங்களோ தெரியல. அந்த பிரியாணி எல்லாம் தீந்து போயிரும். கேக்கல வெட்டி வச்சிருப்பாங்க. கால ஆட்ல போய் சாப்பிடணுமா இல்லையா? என்ன வாட்டி ரெடி ஆயிட்டியா? இந்த வந்துட்டேன். அமிர்தே என்ன இன்ன வரைக்கும் உட்கார வச்சு கண்ணாடி முன்னாடி இந்த பாருங்க பாடு வர்த்தி விட்டா. என் மண்டையை பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. ஆஹாஹா சூப்பர். நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காளே. ஆத்தாடி ஆத்தா. பழைய ஆட்டு சராஜி தாய் கொண்டாங்க போட்டு ஒரு பூ ஒண்ணு வச்சு அதுல பாதி தொங்க விட்டு வர வச்சிருக்காளே. சூப்பரா இருக்குடி. அடியே உன்னைய பார்த்தா அங்கம்மா மாதிரியே இல்லடி. அவ காட்லும் ஃபேமஸ் ஃபிகர் மாதிரி இருக்கு. பொறுக்க ஃபிகர் மாதிரி இருக்க. நான் வேணாம் சொன்னேன். இந்த பாருங்கதே ஒரு வீட்டுக்கு போறோம். கிறிஸ்மஸ்க்கு போறோம். அதுக்கு தக்கன மேக்கப் பண்ணிக்கிட்டு போகணும்மா. இப்பெல்லாம் சும்மா போகக்கூடாதுமான்ட்டா. அதனாலதான் சரின்னு உட்காந்தேன். எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு வாட்டி. அத்தை பார்த்தாங்க என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. இவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல. இவ சும்மா இருக்க மாட்டா. அப்படியே மண்டையை போட்டு இந்த பாடுபடுத்தி விட்டா. ஐயோ கருமம், உனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஓ மண்டைக்கு உன் உடம்புக்குள்ள இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் தேவையா? இந்த பரம்புக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அவங்க அம்மா ஏதோ அப்படியே சிம்ரன் மாதிரி சிக்குன்னு இருக்கிற மாதிரி தான் அவளுக்கு மேக்கப் போட்டு வச்சிருக்க. மேக்கப் ஆளை பாரு. கொண்டையும் மண்டையும் உடம்பு ஒரே சைஸ்ல தான் இருக்கு. இந்த அம்மாவுக்கு மேக்கப் வர அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப அடியே உனக்கு சூடத்தை வச்சு சுத்தி போடணும் இன்னைக்கு ராத்திரிக்கு. அம்பிட்டு கண்ணு வாமல தாண்டி இருக்கும். ஏன் கண்ணே ஒட்டுருச்சு. இதுல இருக்கிறவங்க கொடிக்கன் கறியெல்லாம் பட்டாதுன்னா அப்படித்தாண்டி உடம்பு சரியில்லாம போயிடும். கை கால் வலி வந்துடுவா. இன்னைக்கு ராத்திரிக்கு உனக்கு சுத்தி வச்சு வேணும் சாமி. அம்பிட்டு அழகா இருக்கு செல்லுக்கிட்டி. இந்த சேலைக்கு உனக்கு அத்தி வேற லெவல். போயலி பாட்டி நீ சும்மா கிண்டல் பண்றீங்க. நீங்க அது மாதிரி நல்லா இருக்கனா? ஐயோ கொடுமடா. இதெல்லாம் எங்க போய் சொல்ல. இது மூஞ்சிக்கு இது வயசுல வெக்கம் வேற வருதா வெக்கம். அந்த கிழவி ஏதோ சாப்பிடுற சோத்துக்கு விசுவாசமா ரெண்டு பொய்ய பேசி விடுது. அதெல்லாம் உண்மை நம்பி வெக்கம் வேற படுற அந்த குந்தாணி. கொடுமை கொடுமை. அடியே உண்மையாதான் சொல்றேன். நான் எனக்கு போய் சொல்லிருக்கனா? நான் இருக்கிறதையும் சொல்லுவேன். யார்ட்டையும் கேளு. உங்க வீட்டு கத்தியை கேளு. அவரே பார்த்து அசந்து போறாரு இன்னைக்கு. அப்படியா? எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு வாட்டி. அவர் பார்த்து என்னமோ சொல்லுவாரோ என்னமோண்டு. அடியே பாரமாயிரம் படம் பாத்தியா? அதுல வர சிம்ரன் மாதிரி இருக்குடி. உன் கண்டைக்கும் உன் மண்டைக்கும் சூப்பரா இருக்குடி. அப்படியே முண்டின பார்த்தேனே பார்த்ததும் தோட்டேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே வானத்தில் நீ வெண்ணிலா ஏக்கத்தில் நான் தேவதா. அப்படி இருக்குடி. இவளை பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குடி. இந்த சிம்ரன் மேடம் இதை கேட்டாங்கன்னா இந்த கேள்வியை கட்டையை கொண்டே மண்டையில் அடிச்சிருவாங்க. சிம்ரன் எப்படிப்பட்டவங்க? அவங்க கூட இந்த குந்தானை வச்சு கம்பேர் பண்றா. அவங்க கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். மனசு எவ்வளவு கஷ்டப்பட மாட்டாங்க. இவன் நல்ல தூண் மாதிரி இருக்கிறா. திருமண நாயக்கர் தூண் மாதிரி. இவ சிம்ரன் மாதிரி இருக்கான். சிம்ரன் மாதிரி கிளவி குடிக்கிற கஞ்சிக்கு எப்படிலாம் போய் சொல்றா வரச்சை. ஏடி எங்கடி மத்தவங்கள காணா இன்னும்? அவள புஷ்பாவ காணா பரம காணா. என்னங்கடி நீங்க இம்புட் லேட் பண்றீங்க? பிரியாணி வேற இங்க வாங்குது. நீங்க என்ன ஆனா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அலப்பற பண்ணிக்கிட்டு. ஆத்தாடி இவளுக்கு பண்ற அலம்பலாம் பார்த்தா ஐயோ என்ன அவளுக்கு ரெண்டு பேரும் என்ன மேக்கப் போட்டு வராங்களோ. கிளவி இந்த மேக்கப் போட்டு வந்திருக்கா. அந்த குமரி ரெண்டு பேரும் என்ன கொடுமையில பண்ணிட்டு வராங்களோ தெரியல. அதையும் பொறுத்து வந்து பாப்போம். அம்மா நான் ரெடிமா. எங்கம்மா மதன் இன்னும் கிளம்பி வரலையா? நேரம் ஆயிட்டு இருக்கு. ஏய் என்னடி ட்ரெஸ் கைய காணா? அத்தை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாதடி. உங்க அப்பாவை தரேன் சத்தம் போட போறாரு. உங்க அப்பா தான் வச்சுன்னா அதுக்கு மேல வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க முடியும். மலிச்சுண்டு இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. காட்டி போட்டு வேறைய போட்டு பாடியே. ஏமா இதெல்லாம் இப்ப எல்லாருமே போடுறாங்கம்மா. கையில ட்ரெஸ் எல்லாம் எல்லாரும் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏதோ நான் மட்டும் புதுசா போட்டுருக்க மாதிரி சொல்றீங்க. எவ்வளவு அழகா இருக்குமா அந்த பிளாக் கலர் கவுன். இதை போய் வேணான்றீங்க. சும்மா இருக்குமா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அடியே எல்லாரும் போடுவாங்க அடியே. நம்ம வீட்டுல இதெல்லாம் போட்டா ஒத்துக்கிற மாட்டாங்க. காய்ச்சி காய்ச்சுன்னு கத்துவாங்க. பேசாம போய் காட்டி போட்டு வேறைய போட்டு பாடி. உங்க அப்பா தான் வர முடியும். ஏய் சுமாரி சூப்பரா இருக்குடி. செம்மையா இருக்குடி. நீ எப்படி இருக்க தெரியுமா? நீ பிரியமானவளே படத்துல வர சிம்ரன் மாதிரியா இருக்குடி. நீயும் செம்மையா இருக்குடி. இந்த கவுன்ல உங்க அம்மா இருக்கறா. அவளுக்கு இன்னும் சும்மா அந்த காடு மேடு வரப்பு வாய்க்கால் இப்படி ஏதும் திரிவாடி. அவளுக்கு என்ன மேக்கப் பண்ணி விட்டாலும் டவலட் ஆக மாட்டாடி. நீ தாண்டி வேற லெவல்ல இருக்க. உங்க அப்பா என்ன சொல்லிரு அவன் சொல்லட்டும். அப்புறம் பாத்துக்குவா. நீ பேசாம போறி. அட கேட்டு கர்மாந்திரமே. யார பார்த்தாலும் சிம்ரன் சிம்ரன்ங்கிறியே. இவளாவது ஏதோ பரவாயில்ல வளர்த்தியாவது சிம்ரன் சொல்லலாம். இருந்தாலும் மூஞ்சிலாம் கொஞ்சம் செட் ஆகல. அவங்க வேற லெவலு. அவங்க கூட கம்பேர் பண்ணி இப்படி டேமேஜ் பண்றாளே. ஈயே அத்தை வரணும். இன்னைக்கு ஒரு கச்சேரியே இருக்கு. என்னைய மட்டும் என்னன்னா பேசுது இந்த அத்தை. அப்படி பண்றா இப்படி பண்றா மேனாமினிக்கு அது இதுன்னு பேசுது. இப்ப பேசி கையில ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறல்ல. இப்ப என்ன செய்யுதுன்னு பாப்போமே. இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். மருமக ஒரு கொண்ட ஒன்று போட்டிருக்கா. பெரிய மாடல் அழகி மாதிரி. இதுல பேத்தி இந்த நெட்டச்சி இவளுக்கு கையில அது கவுனு. அது ஒண்ணுதான் குறை விடுக்கலாம். என்ன மோடி நான் சொல்றது சொல்லிவிட்டேன்டி. அப்புறம் உங்க அப்பா உங்க அப்பா வந்து வந்தா நான் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டேன். அப்புறம் உட்காந்து மூஞ்சி தொங்கப்பட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வந்து சொன்னா பாத்துக்கலாம். அப்புறம் பேசாம இருந்துக்கி. அத்தை நானும் கிளம்பிட்டேங்க. போலாமாங்க? என்னம்மா நீ கவுன் போட்டிருக்கியாக்கு? சொல்லவே இல்ல. சூப்பராக இருக்குமா உனக்கு கவுனு. அழகா இருக்கு. என்ன ரெண்டு பேரும் கையத்தே நீனாலும் கொஞ்சம் கை போட்டிருக்க. கொஞ்சம் கண்ணாடியா தெரியுது. இந்த இவதே நான் கையை ஓடாம வந்திருக்கா. அதே சங்கட்டமா இருக்கு ஒரு மாதிரியே. வரே வா சூப்பர் சூப்பர். அடியே புஷ்பா நீ வேற லெவல்ல இருக்கேடி. கேவலம் போடுவ. அட ஜோதியான இருக்கே. டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டாங். மொட்டை ஒன்று மலர்ந்திட மறுக்கும் டும் டும். அந்த ஜோதியான இருக்கடி. ஐயோ
சாமி எனக்கு மயக்கமே வருது, கிருகிருன்னு வருது. மாமியா மக செய்யற கொடுமை தாங்க முடியல சாமி. இதை நம்மள என்ன பண்றாளுங்க, மேனாம் பண்ணிக்கின்றாளுங்க, சிலிப்பின்றாளுங்க. இவளுகளே மட்டும் மேக்கப் போடுறாளுங்க. நான் படிச்சவ, நான் போடக்கூடாதா? எனக்கு வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் போட்ட இந்த கிழவி என்ன பேச்சு பேசுறா? இன்னைக்கு இருக்கட்டும், அந்த கிழவி வந்து என்ன சொல்றான்னு பாப்போம். மகளும் பேரம் பேத்தி எல்லாம் பார்த்து. ஏ அங்கம்மா எங்க போனா? ஒருத்தையும் காணா. அடியே பாருமே. ஏ உங்க அப்பத்தா கூப்பிடுதியே, வந்து என்ன சொல்ல போது சொல்ல போது தெரியல. எத்தா இங்க இருக்கும் தனாவரத்துல. கிழவி வருது, நம்ம ஒளிஞ்சுக்கிருந்து பாப்போம். இந்த கிழவி என்னதான் பேசுறான்னு பாய்வர்களை பார்த்து ஒளிஞ்சிருந்து நல்லா பாப்பா வேடிக்கை பார்ப்போம். கிழவி வா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. இன்னைக்கு என்ன பேச்சு பேசுறேன்னு பாத்துக்கிட்டு உனக்கு இருக்கு. இவளுக்கு மட்டும் நீ எதுவும் சொல்லாம இரு. அதுக்கப்புறம் நீ என்னைய பார்த்து மேனாமணிக்கு அவ்வா இவன்னு சொன்ன வாய் பிடிச்சி கிழிச்சு தச்சு பிடி பாத்துக்க. ஏன்டி எங்கம்மா யாரு? 2 மேடம் வந்திருக்காங்க, நிக்க வச்சு பேசிக்கிட்டு உட்கார வைக்காம. மேடம் உட்காருங்க மேடம், இவ அறிவு விட்டவளுக்கு அறிவே கிடையாது. உட்காருங்க 2 பேரும். என்னது மேடமா? அடி சக்க, நம்ம மாமியாவுக்கு கண்ணே தெரியலையா? அந்த அளவுக்கு வேற மாதிரி தெரியறாளுகளா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? மேடமா? ஆமா சம்பந்தி, மேடம் தான். அப்புறம் மோடமா 2 பேரும் வந்திருக்காங்க, நல்ல ஆபீசர் மேடம் மாதிரி இருக்காங்க. அவங்க நிக்க வச்சே வச்சுக்கிருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார வைக்காம. ஆமா சம்பந்தி, திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை பூரா மழை வந்துச்சுல, நிவாரணம் நீ தராங்களாமா காசு. ஒரு வேளை ஒட்டி இருக்கு மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், நமக்கு எது கொடுக்குறாங்களோ என்னமோ அது கொடுத்து அந்த மேடம் வந்திருக்காங்களோ என்னமோ. ஓஹோ அப்படியா? சாக்கு எடுத்துக்குவாங்க எல்லாம் நிவாரண நிதி வாங்குறதுக்கு ரெடியா இருங்க. வணக்கம் மேடம், கருப்பு கவுன் போட்டுக்க மேடம். நீங்க தான் பெரியவங்க மாதிரி தெரியுங்க பாக்குறதுக்கு. அது என்ன மேடம், எங்க பக்கம் ரொம்ப காத்தடிச்சு நாங்க வச்சிருந்த தகரத்தை பூரா தூக்கி போயிருச்சு மேடம். நாங்க ஒரு கடை வச்சிருந்தோம், எல்லாம் போயிருச்சு. தோட்டந்தூர்ல இருந்து எல்லாம் போயிருச்சு மேடம். கொஞ்சம் பார்த்து ஏதாவது கொடுங்க மேடம். மதினி என்ன மதினி, அப்பத்தாவுக்கு உண்மையிலேயே நம்மள கண்ணு தெரியலையா? அது வாட்டு லூசன குளறி இருக்கு. பரமே இரு, என்ன அதான் செய்யறாங்கன்னு பாப்போம். அமைதியா இரு, நீ வாட்டுக்கு ஏதாவது காட்டி கொடுத்துறாத. ஐயோ, இது பரமும் புஷ்பான்னு தெரியாம இந்த அத்தை வேற அது வாட்டு குளறிக்கிட்டு லூசு கணக்க. ஏடி அங்கம்மா, உன் மாமி என்னடி பொல்லா மரியாதை கொடுக்குறா? நான் சொன்னேன் பாத்தியா? நீ என்னமா சொன்னா? கையில சட்டை விட்டு பார்த்து கிடிச்சு புடுவா, கேப்பி நட்டு புடுவாண்ட. இங்க வேறு எப்படி மரியாதை கொடுக்குறேன் மேடம் சொல்லி. அவள சும்மா டம்மி பேசி நம்ம நடிப்பா. இதே உண்மையில பரமன்னு சொல்லி பாரு, அப்ப பெரிய சீனை போடுவா பாத்துக்க. எங்க மேடம் 2 மேடம் நல்லா கேட்டுக்கோங்க. எங்க தோட்டம் தெருவுல ஓட்டுறது எல்லாம் பூரம் போச்சு, பூரம் காத்தடிச்சு காய் பிஞ்சு பூ அம்புட்டு ஊந்து வச்சுங்க மேடம். ரொம்ப நஷ்டமாயி போச்சு. கொஞ்சம் நல்லா பார்வையிட்டு கொஞ்சம் பார்த்து நிவாரணத்தை போட்டு கொடுங்க. அடி மாமியா குருட்டுக்க போதியே, உனக்கு கொஞ்சம் கூட கண்ணு தெரியலையா? அவ நிக்கிறாள் 2 பேரும் நெட்டையா குட்டையா ஒசரத்தை பார்த்தாலும் தெரிய வேணா. அது பேத்திக்கேண்டு கூப்பிட்டு பேசிக்கிறா அவரு. ஏன் சமந்தி, அந்த நெட்டை அணிக்கிறவளையும் குட்டை அணிக்கிறவளையும் நம்ம பரம் புஷ்பா மாதிரியே இருக்காரு அசப்புல. சமந்தி அது அசப்புல இல்ல, நசத்திலே பரமும் புஷ்பா வந்து உங்களுக்கு கண்ணு சரியா தெரியல. நல்ல கண்ணாடியை தேய்ச்சி போட்டு விட்டு பாருங்க. அட ஆமா, இந்த நெட்டச்சி இந்த குட்டிச்சி தானா? இவ்வளவு ஒருத்தர் நான் மேடம் விட்டு நான் தேவையில்லாம அட்ட கட்டவுளே. என்னடி ட்ரெஸ் இது? கேவலம் கட்டவுளா? ட்ரெஸ் கொடுக்க ட்ரெஸ் கையும் இல்லாம காலும் இல்லாம. எப்பத்தா இந்த வாயை வச்சுதான் எங்களுக்கு இப்பதான் மேடம் சொன்னேன், இவ்வளவு மரியாதையா பேசினேன். இப்ப நாங்க தெரிஞ்சோன்னு எப்படி கேவலமா பேசுற நீ? அப்ப வேணுனே பண்றியா? மத்தவங்க பட்டா மட்டும் மேடம், நாங்க பட்டா மட்டும் உனக்கு அப்படி தெரியுதா? ஏண்டியே உங்களுக்கு வெக்கம் இருந்தா ட்ரெஸ் போட்டு நிப்பீங்களாடி? அண்ணன் தம்பி இருக்காங்க, பெரிய பட்சத்து போயிருக்காங்க, கையும் இல்லாம காலும் இல்லாம ட்ரெஸ் போட்டு நிக்கிறீங்களே, கொஞ்ச நாள் கூச்சனா சேர்க்காடி உங்களுக்கு. உங்க ஆத்தா எடியே எங்கம்மா உனக்கு அறிவு நாமடி? உன் மகை இப்ப ட்ரெஸ் போட்டு நிக்கிறா, உன் மருமக போட்டு நிக்கிறா, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா நீ? வாடு இருக்க இது நடி உன் கொண்ட நடி இப்படி இருக்கு. இதை கவனிக்கவே இந்த கொடுமை என்ன வரைக்கும் இல்ல வேண்டாம் சொன்னேன். இந்த பரமும் புஷ்பா வந்து இப்படி சொல்லிட்டாளுங்க, கிறிஸ்மஸ்க்கு ஒரு வீட்டுக்கு போறோம், அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சு படாத வாழ வச்சு இந்த மண்டை இப்படி பண்ணி விட்டாளுங்க. நான் பண்ணல எதுவும். ஏண்டி அவளு எதுவும் சின்ன பிள்ளையே விவரம் இல்லாம என்ன சொல்லி தர்றாளுங்க. உனக்கு எங்கடி ஒரு அறிவு? ஒரு வயசுக்கு வல்ல காட்டுக்கும் ஒரு மருமக வந்துட்டா, மகளை கட்டி கொடுத்தா இன்னும் மருமகன் வந்திருப்பியா? வெக்கம்லாம் கொண்டு ஓட்டு அதை தொங்க விட்டு சடையை வரும் கொஞ்சம் தொங்க விட்டு ஏண்டி பூ எங்கன வச்சு வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கம் இல்லடியே? நீங்க ஓடுவீங்க, எங்க உருவத்தை அதெல்லாம் பழக்கம் கிடையாது. நாங்க எங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, அதுக்கு தகுந்த நாங்க இருப்போம். எங்களுக்கு துர்க்கா கொண்டா மர்க்கா கொண்டெல்லாம் போட மாட்டோம். நாங்கெல்லாம் ஒழுக்கம் ஒரு சடையை போடணும், ஒரு வயசுக்கு அப்புறம் கொண்டே போடணும். அதை விட்டுட்டு பாதி கொண்டே இல்லாம சடையில் இல்லாம 2 கடத்தமா போட்டு நிக்கிறவ. ஸ்டாப் பண்ண உங்க பேச்ச. என்ன உங்க குடும்பத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கா, எங்க குடும்பத்துக்கு மதிப்பு இல்லையா? நாங்க நல்ல ஒரு நமத்து பண்ண கொடுக்குமா? என்ன பத்தி பேசிக்கிட்டீங்க நீங்க? நானும் பாத்துக்கிட்டேன், என் கோவத்தை ரொம்ப தூண்டிக்கிறீங்க. சண்டை நம்ம எதிர்பார்த்த விட நல்லா களை கட்டுது. சூப்பர். கெல்லவிங்க குட்டியை பிடிச்சி சண்டை விட்டா ராசுகள் சும்மா அப்படியே கலகலன்னு இருக்கணும். சமந்தி நான் அப்படி சொல்ல வரல சமந்தி, உங்க இதுல அப்படியே போட்டு நீங்க பழகிட்டீங்க வச்சுட்டீங்க. அவங்க இது வேற எங்க இது வேற. நாங்க எங்களுக்குன்னு ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் வச்சிருக்கோம், அதன் மட்டும் நாங்க இருப்போம். இவங்க மாதிரி சும்மா கை இல்லாம கால் இல்லாம என்ன ட்ரெஸ் ஒரு திருறாளுங்க. இதெல்லாம் நம்ம கருப்பாக தெரிஞ்சிச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டுறியா பாத்துக்கோங்க. பரமே அப்பதான் ஆரம்பிச்சிருச்சு, இப்ப என்ன செய்யறது? இது எப்படி நிப்பாட்டுறது? மதினி இப்ப இருங்க ஒரு நிமிஷம், எப்படி அப்பதான் ஆஃப் பண்றேன் பாருங்க. ஏண்டி பாருமே, நான் எத்தனை தடவை சொன்னேன் வந்து தேவையில்லாம வேலையை செஞ்சு இப்ப தேவையில்ல உங்க அப்பா வாசல் எடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு காலம் கத்திக்கிறக்கு ஒரு இடத்துக்கு போயில. ஏண்டி நான் உனக்கு கழுவியா கால் கத்திரின்னு இருக்க? நீ வாட்டில நீ செய்யறது தேடி முடி செய்வ. ஏன்னா நான் சொன்னோம்டா என்ன கழுவு சொல்லுவாரியா நீ? எத்த நான் அப்படி சொல்ல வரல, சின்ன பிள்ளைங்க தான் ஆசைப்பட்டுச்சுக்க, அதனால போட்டு விடுச்சுக்க போட்டேன். அதுக்குள்ள ட்ரெஸ் போட்டுருக்குங்க. ஒரு இடத்துக்கு போய் தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாதீங்க, பேசாம இருங்க. நல்ல நாள் போடுதான் உனக்கு அந்த சின்ன வித்தியாசம் இருக்கு. அவ ஒரு கையில சட்டை கொடுத்துடுறா, அதே மாதிரி உன் மாலும் கொடுத்துடுறா. அப்ப அவளுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு?
எப்பத்தா இப்ப கையில என்ன யாரு என்ன அடிக்க போறாங்களா கம்பெடுத்து எதுக்கு நீ தேவலாம் பேசிக்கிட்டு இப்ப எல்லாரும் சாதாரணமா போடுறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க பேசாம இருப்பதா இவரி அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க பாப்பாங்க இருக்கா நம்ம துணி கொடுத்துறோம் நம்ம மரியாதை தேம்ப கொடுத்துறோம் அதை விட்டு அடுத்து கம்பெனி தடிப்பாங்க குச்சி தடிப்பாங்க வச்சு வைக்கலாமே எப்பத்தா ஒன்னும் டென்ஷன் ஆகாத உனக்கும் ஒரு கவுன் வாங்கி வச்சிருக்கேன் நீ அதை போட்டுக்க கிறிஸ்மஸ்க்கு சந்தோஷமா இரு உனக்கு பிரியாணி கேக் வாங்கிட்டு வரையில என்னது நமக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காளா அப்படியா நமக்கு கவுன் போட்டா எப்படி இருக்கும் நல்லா இருப்போமா இந்த படத்துல வர லட்சுமி மாதிரி இருப்போமோ சீம்ஸ் படத்துல லட்சுமி கவுன் போட்டு வருமே அது மாதிரி இருப்போமோ நம்மளும் ஒருவேளை அவசரப்பட்டு பேசிக்கிட்டோம் இப்ப எப்படி சொல்லி சமாளிக்கிறது அந்த கவுனை வாங்கி போட்டு பாக்கணுமே நம்மளும் பரமே நீ போட்ட புட்டுல உங்க அப்பா கனவு பேர் சொல்லியடி நமக்கு கவுன் எடுத்து வச்சிருக்கேன் சொன்னாலே அந்த கவுனை நம்ம போட்ட எப்படி இருப்போம் யோசிச்சு பாப்போமா ஒரு கவுன் போட்டு யோசிச்சு பாப்போம் இப்ப என்ன காசு ஆகணுமா வராயன் தோழி வா வந்து சீத்தியடி அந்த ஜீன்ஸ் படத்துல வர லட்சுமியோட சும்மா வேற லெவல்ல இருக்குமே நம்ம அந்த கவுனி எப்படியாவது பரமட்ட வாங்கி போட்டு பாத்துறணும் மதினி நான் சொல்லல கவுனை பத்தி சொன்னோன்னு கேள்வி கனவு ஆனது வருங்க பயங்கரமா என்ன பாட்டு படிச்சுன்னு தெரியல ஆமா பரமே இந்த கேள்விகள்லாம் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட முடியலன்னு போறாம அதனால நம்ம போட்டா திட்டுதுங்க இப்ப அதுல ஒரு கவுன் தரேன்னு சொல்லி அதுக்கு பத்தியா கனவை பத்தியா எப்படி கனவு ஆனதுன்னு சிரிச்சுக்கேவும் நீங்க இப்படியே கனவு வந்துருந்த நாங்க பரம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு வரையில உங்களுக்கு பிரியாணி இங்கே போட்டு வரேன் ஐயா இந்த கிளை உண்மையிலேயே பயங்கரமான டெரர்னு பார்த்தா இது ஒரு டம்மி பீஸ் போலயே ஒரு கவுன் எடுத்துருக்கீங்க சிரிச்சுட்டு கனவு ஒன்று இருக்கா இப்படி இந்த நம்மகிட்ட எத்தனையோ கவுன் இருக்கு இந்த கிளவி கொடுத்து எப்பயோ கட் பண்ணிருக்கலாமே சொல்லுங்க சமந்தி என்ன சமந்தி உங்களுக்காக எடுத்த ட்ரெஸ் பத்திரமா பீரோல இருக்கு நாங்க இப்ப முதல்ல பரமோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் கிறிஸ்மஸ் நல்லபடியா கொண்டாடிட்டு அங்க இருந்து வரையில உங்களுக்கு பிரியாணி கேக் எடுத்து வரோம் நீங்க அதனால கவுன் நினைச்சு கனவு வந்துட்டே இருங்க அது வரைக்கும் நாங்க போயிட்டு வரட்டுமா சரி கிளம்பிட்டீங்க நல்லபடியா போயிட்டு வரைய பிரியாணியும் கேக்கையும் வாங்கி வாங்க சரிங்க அப்படியே உன் ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணேன்னு சொல்றியே எல்லாருக்கும் வீடியோ பார்க்குற சாதனை விஷ் பண்ணிட்டீங்களா எல்லாத்துக்கும் சொல்லுங்க கிறிஸ்மஸ் வாழ்த்து இந்த இப்பதான் சொல்ல போறேன் அதுக்குள்ள நீங்க சண்டை போட்டு விட்டீங்கல்ல நான் சொல்லாம இருக்குமா ஃபர்ஸ்ட் சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கே போக போறோம் ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க 2 நாள் அங்கம்மாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது அதனாலதான் கொஞ்சம் வீடியோ நேற்று லேட்டா போட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வருது மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் கரெக்டா வருங்க ஒரு சில நாள் ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கிறதுனால லேட்டா வந்துருக்குங்க அப்புறம் கருணேஷ் சகோதரர் அவர்கள் வந்து பர்த்டே விஷஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க நேற்றேவும் நான் சரியா பார்க்கல கொஞ்சம் வேலையா இருந்ததுனால சாரிங்க விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கருணேஷ் நீங்க நல்லபடியா இருக்கணும் சீரும் சிறப்புமா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க ஆமாங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்ங்க அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா பிரியாணி சாப்பிடுங்க நல்லா கேக்லாம் சாப்பிடுங்க ஆமாங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்ங்க நல்லபடியா எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் சகோதர சகோதரிகளே ஆமாங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாரும் நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க கிறிஸ்மஸை வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க